வணக்க மக்களே. இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3 மாத உழைப்பு, 400 நிராகரிப்புகள், நெஞ்சம் மறப்பதில் என்ற அந்த பாடல் பிறந்த கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே ஒரு பாடல் உருவாகணும்னா அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அரை மணி நேரம், 1 மணி நேரம் அல்லது ஒரு நாள், அந்த மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் ஒரே ஒரு பாடலுக்காக சுமார் 3 மாதங்கள் உழைச்சிருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? 400க்கும் அதிகமான டியூன்களை போட்டு அது எல்லாத்தையுமே நிராகரித்து கடைசியாக ஒரு பாடலை உருவாக்கியிருக்காங்கன்னா அந்த பாடலை பற்றியும் அந்த பாடலோட வெற்றி ரகசியத்தை பற்றியும் பார்க்கலாம். இயக்குனர் ஸ்ரீதர் எப்பயுமே தன்னோட படங்களில் பாடல்கள் மற்றும் இசைக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குற ஒருத்தரனே சொல்லலாம். நெஞ்சம் மறப்பதில் என்ற இந்த வித்தியாசமான காதல் மற்றும் மறுபிறவி கதையை அவங்க இயக்குனப்ப அந்த படத்தோட தலைப்பு பாடல் மட்டுமே படம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒழிக்கணும்னு சொல்லியும் அது ரசிகர்களை உறைய வைக்கணும்னு சொல்லியும் ஆசைப்பட்டிருக்காங்க. நெஞ்சம் மறப்பதில் என்ற அந்த வார்த்தைகள் காலத்துக்கும் நிலைச்சு நிற்கணும்னு சொல்லி எம்.எஸ். விஸ்வநாதன்கிட்ட ஒரு நிபந்தனையும் சொல்லியிருக்காங்க. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், இதுக்கப்புறம் கவிஞர் கண்ணதாசன் 2 பேருமே கம்போசிங்கில் போய் உட்கார்ந்துருக்காங்க. ஸ்ரீதர் அவர்களோட எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் ஒரு டியூனை போடுவாங்க, கவிஞர் கண்ணதாசன் ஒரு வரியை சொல்லுவாங்க. ஆனால் ஸ்ரீதருக்கு அது திருப்தி தராமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, சுமார் 3 மாதங்கள் இந்த தேடல் நடந்துகிட்டே இருந்திருக்கு. எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களே ஒரு பேட்டியில் இதை பற்றி சொல்லும்போது, இந்த ஒரு பாடலுக்காக நாங்கள் சுமார் 300 இல்லை 400 டியூன்கள் வரை போட்டிருக்கோம். எனக்கு பிடிச்சது கண்ணதாசனுக்கு பிடிக்காது, அவருக்கு பிடித்தால் இயக்குனர் ஸ்ரீதருக்கு பிடிக்காது. எங்கள் மூவருக்கும் ஒரு டியூன் பிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த போராட்டத்தை பற்றி நினைவு பற்றி சொல்லணும்னா எனக்கே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. கடைசியாக ஒரு நாள் நள்ளிரவு பொழுதில் தான் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் ஒரு மெட்டை போட்டிருக்காங்க. அது ஒரு விதமான மயக்கத்தையும் ஏதோ ஒரு பழைய நினைவும் தோன்றத மாதிரி இருந்திருக்கு. அந்த மெட்டை கேட்ட உடனே கண்ணதாசன் அவர்கள் நெஞ்சம் மறக்கிறதில்லன்னு சொல்லி அந்த நினைவை இழக்கிறதில்லன்னு சொல்லி தன்னோட மந்திர வரிகளை அதில் போட்டிருக்காங்க. இயக்குனர் ஸ்ரீதருக்கு அந்த டியூனை கேட்டதுமே இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி துள்ளி குதிச்சிருக்காங்க. 400 டியூன்களுக்கு அப்புறமா கிடைச்ச அந்த ஒற்றை டியூனை தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவோட ஒரு அடையாளமாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த பாடலுக்கு பி. சுசீலா அவர்கள் ரொம்ப மென்மையான உருக்கமான குரலை கொடுத்து ஒரு கூடுதல் பலத்தையும் சேர்த்துருப்பாங்கன்னே சொல்லலாம். ஒரு பெண்ணோட ஏக்கத்தையும் பல ஜென்மத்து பாசத்தையும் அந்த குரல் அப்படியே பிரதிபலிச்சிருக்கும். இந்த பாடலை படமாக்கும்போது ஸ்ரீதர் பயன்படுத்தின அந்த லைட்டிங் மற்றும் கேமராவோட கோணங்கள்லாம் இன்றைக்குமே ஒரு பாட புத்தகம் மாதிரி திரையுலகத்தில் பார்க்கப்பட்டுருக்கு. அந்த 400 டியூன்களுமே வீண் போகலை. அந்த தேடல் தான் அந்த பாடலுக்கு ஒரு ஆழத்தையும் கொடுத்துருக்கு. 3 மாதம், 400 டியூன்கள், இது எல்லாமே ஒரு 5 நிமிஷ பாடலுக்காக தான். ஆனால் அந்த 5 நிமிஷ பாடல் இன்றைக்கி 60 வருஷம் ஆயும் கூட எல்லாரோட நெஞ்சலையும் நீங்காமல் இருக்குதுன்னா அது ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். மக்களே, இந்த நெஞ்சம் மறப்பதில் என்ற பாடலை பற்றின உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.